தொடர்ந்து மீனவர்களை கைது பண்ற சூழல் இருக்கு. தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு அவங்க மத்திய மாநில அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு என்னதான் தீர்வு? அதாவது இது மீனவர்களை அவ்வப்போது இலங்கை கடற்படை கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. நம்முடைய மீனவர்கள் நம்முடைய எல்லைக்கு உட்பட்டுதான் அவர்கள் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லை அவளுக்கு கடலிலே எந்த எல்லை என்று தெரியாது. அதற்கு ஒரு எல்லை கோடும் கிடையாது, கடல். அதில் நம்முடைய மீனவர்கள் ஒரு சிலர் தெரியாம அந்த எல்லைக்குள்ள போனாலும் அதை அவர் வான் பண்ணி அனுப்பணும். ஏன்னா அது கடல்ல தண்ணி, அதுக்குள்ள மீனவர்கள் சாதாரண குடும்பத்தை பிறந்தவர்கள் மீனவர்கள், அவர்களுக்கு எந்தெந்த எல்லை அளவு தெரியாது. அதனாலதான் இந்த பிரச்சனை வர்றது. இதை இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கமும் இரண்டும் இதுக்கு ஒரு தீர்வு காணுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை சும்மா ஒரு 5 அடி 10 அடி போனால் உடனே அவருடைய படகை பறிமுதல் செய்யறது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது, அவர்கள் பிடித்த மீன்கள்லாம் அள்ளி செல்வது, அவருடைய உடைமைகளை பருத்தி செல்வது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவருடைய தொழில், அதை நம்பித்தான் குடும்பம் இருக்குது. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் உணர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுதலை செய்வதற்குண்டான நடவடிக்கையை மத்திய மாநில அரசு எடுக்க வேண்டும். இது தொடர்ந்து இலங்கை கடற்படை திட்டமிட்டு நம்முடைய மீனவர்களை கைது செய்வது, துன்புறுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. குறிப்பா இந்த கச்சத்தீவை மீட்பு விவகாரத்தில் இப்ப மத்திய மாநில அரசும் வார்த்தை போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னதான் நடவடிக்கை எடுக்கணும்? இப்ப நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான? எங்களை நாடாளுமன்றத்தில் ஆள் இல்லையே. நீ கேட்கிற கேள்வி அவிட்டு தான் கேட்கல. திமுகவினரே என்ன மாதிரி? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களை காக்க வேண்டும். அதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிட்டோம். மீன்பிடி துறைமுகம் நிறைய கொடுத்தோம், மீன் இறகு தளத்தை அமைச்சோம், ஆழ்கடல் மீன் பிடிக்கிறதுக்குலாம் போட்டுக்கெல்லாம் மானியம் கொடுத்தோம். இப்படி பல சொன்னோம். அதில் இலங்கையில் பிடித்து போன அந்த படகெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இழப்புகள்லாம் கொடுத்தோம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து மீனவர்களை காப்பாற்றப்பட்டது. ஆகவே இன்றைக்கு அந்த கச்சத்தீவை யார் தாரை வார்த்து கொடுத்தது என்று எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் ஊடகத்திலையும் போட மாட்டீங்க, எடிட் பண்ணிடுவீங்க. நான் சொன்னாலும் எடிட் பண்ணிடுவீங்க. யார் உங்களுக்கு தெரியும்? அதில் போய் கேள்வி கேளுங்க. அவையில் அதை கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்களே. இந்த மீனவர்கள் பாதிப்பு உள்ளாவதற்கு யார் காரணம்? யாருடைய ஆட்சியில் இந்த கச்சத்தீவை தாரை வார்க்கப்பட்டது? இலங்கை அரசு. அதை முதல் நீங்க பகிரங்கப்படுத்துங்க. எதுக்கே விவாதம் மாட வைக்கிறீங்க? அதிமுக இரும்புனா விவாதம் மாட வைக்கிறீங்க. ஆனா இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்கதையா இருக்குது. எனக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற அளவுக்கு ஒரு விவாதம் மேடை வச்சு இன்றைக்கு மத்திய மாநில அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வெளியிடலாம். ஒன்றும் தவறு இல்லை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திமுக பிரமுகரும் தொழிலதிபரும் ஒப்பந்த பணிக்காக 20% 18% கமிஷன் பேரம் பேசுகிற ஆடியோ வெளியே இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? தரமான பணிகளை செய்ய முடியுமா இந்த மாதிரி கமிஷன் அடிப்படையில்? என்ன மாவட்டத்தில்? ராணிப்பேட்டை. நீங்க ஒரு மாவட்டம் தான் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 38 சென்னை உட்பட 38 மாவட்டத்திலையும் இது சர்வசாதாரணமா நடக்குது. திமுகவுடைய லட்சியமே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குது. ஒரு மாவட்டத்தில் சொல்லாதீங்க. ஒரு மாவட்டத்தில் வெளியில் வந்துருக்குது, மீன் மாவட்டத்தில் அங்கங்க இருக்குது. அது மட்டும் இல்ல, தருமபுரியில் திமுக மாவட்ட செயலாளர் அவர் ஆடியோவில் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் வெளியில் வந்தது. அதில் என்ன சொல்றாரு? மாவட்ட நிர்வாகத்தை ஆளுகின்ற அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மிரட்டுறார். சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மிரட்டுறார். நான் சொல்வது கட்டுப்பட்டு இருந்தால் இங்கே இருக்க முடியும், இல்லாவிட்டால் இங்கே இருக்க முடியாது என்று மிரட்டுறார். ஒரு கலெக்டர் மிரட்டுறாரு, ஒரு எஸ்பி மிரட்டுறாரு. அப்படின்னா சாதாரண அலுவலர்லாம் எங்க போய் நிக்க போறாங்க? இந்த ஆட்சியில் எவ்வளவு ஒரு மோசமான கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அரசு எப்படிலாம் தவறா பயன்படுத்துது. இதெல்லாம் பத்திரிகையில போடுங்க. இதெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. இந்த நிகழ்ச்சி வாயிலா கேட்டுக்கொள்றேன். இதுக்கெல்லாம் ஒரு விவாத மேடை வைங்க. தவறு செய்வதை தட்டி கேட்க வேண்டும். ஊடகத்தினுடைய பணி நடுநிலையோடு செயல்படுங்க. மக்களுக்கு சார்ந்த பிரச்சனை, மக்களை சார்ந்த பிரச்சனை என்ற பொழுது ஊடகத்தில் நீங்க வெளிப்படுத்தணும். விவாத மேடையில் இதை வச்சு விவாதிங்க. எங்களை பத்தி விவாதிக்கல, விட்டுருங்க. இனிமேல் என்னதான் விவாதிச்சு என்ன பிரயோஜனம்? எப்ப பார்த்தாலும் 8 வருஷமா என்னை பத்தி தான் விவாதிக்கிறீங்க. நான் எப்போ முதலமைச்சர் ஆனோ
அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பத்தி தான் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதிமுக கட்சி பத்தி தான் விமர்சனம் செய்யறீங்க. திமுக இவ்வளவு அக்குறு நடக்குது, எவ்வளவு அநியாயம் நடக்குது, இதையெல்லாம் ஊடகம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏன் மறுக்கிறீங்க?